Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம காஸ்லா எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, காஸ்லாவை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், காஸ்லா எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மேத்தமெட்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் டிஸ்கஸிங் த காஸ்லா நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவை ஏன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஏரியாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்கன்னா, ஏரியாவை ஸ்கேல் குவான்டிட்டி மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் ஏரியாவை நம்ம வெக்டர் மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வெக்டருக்குன்னு அதுக்கு ஒரு டேரக்ஷன் இருக்கணும் இல்லையா? அந்த டேரக்ஷன் நீங்கள் எப்படி அசோசியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டேரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ என் கேப்னு வச்சுக்கலாம். ஓகே, புரியுதா? இதுதான் ஒரு பிளேன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் இட். ஓகே, இதுதான் ஒரு பிளேன் வச்சுக்கோங்க. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நான் ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ தான் என்னது? என் கேப். இந்த என் கேப்போட இந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஐ பி கெட்டிங் த ஏரியா வெக்டர். ஸோ அப்போ ஒரு பிளெயின் சர்ஃபேஸஸ்க்கு நம்மளால் இந்த மாதிரி ஏரியா வெக்டர் டிஃபைன் பண்ண முடியும். பிகாஸ் ஏரியா வெக்டர் இஸ் நத்திங் பட் ஏரியா, வேல்யூ ஆஃப் த ஏரியா மல்டிப்ளைட் பை த யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு த ஏரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரியா வெக்டர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு பிளெயின் சர்ஃபேஸஸ்க்கு, ஒரு ஓப்பன் சர்ஃபேஸஸ்க்கு இந்த மாதிரி ஏரியா வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கிற முடியுது இல்லையா? ஸோ ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸஸ்க்கு ஏரியா வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that க்ளோஸ் சர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து ஒரு வால்யூமை பவுண்டு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான சர்ஃபேஸஸ் தான் நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்பியர் இப்போ வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஹாலோவாக இருக்குது. ஒரு பால் எடுத்துக்கோங்களேன். பாலுக்குள்ளே என்னவாக இருக்கும்? ஹாலோவாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதுக்குள்ளே ஒரு வால்யூம் பவுண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான சர்ஃபேஸஸ் தான் நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸஸ்க்கு நம்ம ஏரியா வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் பேட்ச் ஏரியா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மால் பேட்ச் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு என் கேப்ன்ற யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியாவோட வேல்யூ டிஏன்னு வச்சுக்கோங்க. அகெயின் இந்த டிஏன்ற ஏரியாவை அந்த டிஏ அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய நார்மல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா வெக்டர் கிடச்சிரும். அண்ட் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸஸை பொறுத்தவரை ஆஸ் பர் த கஸ்டம் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக ரேடியலி அவே டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏரியா வெக்டரை டிஃபைன் பண்ணுறோம். Okay, we are not supposed to define the area vector in this way. Okay, so அப்போ ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸை பொறுத்தவரை அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக ரேடியலி அவே டைரக்ஷனில் நம்ம ஏரியா வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் we are defining the area vector. இப்போ ஏரியா வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்றது புரிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ். இது வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, இந்த பிளேன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ்லாம் அப்படி பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து சேம்னு வச்சுக்கலாம். பிகாஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம். பிகாஸ் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஏற்பட்ட கேப்லாம் ஐடென்டிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிளேன் சர்ஃபேஸை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல வச்சாச்சு. ஸோ அப்போ வரக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு இல்லையா? இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இந்த ஏரியாவை பெனட்ரேட் பண்ணிட்டு போகுது அப்படின்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளக்ஸுன்றது லிட்டரலாக நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இந்த ஏரியா வழியாக பெனட்ரேட் ஆகிட்டு இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பாஸ் ஆகுது. அதோட மெஷர் தான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த அகெயின் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ ஏரியா வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்? இதுக்கு இந்த டேரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏரியா வெக்டரை டிஃபைன் பண்ணியிருப்போம். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ ஏரியா வெக்டருக்கும் இ வெக்டருக்கும் இடையில ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஓகே
இந்த ஏரியாவை பெனட்ரேட் போன நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைனோட தான் நம்ம கவுண்ட் தான் என்னன்னு சொன்னோம், ஃப்ளக்ஸ்னு சொன்னோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இது ஏ. அப்போ ஏவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அலாங் த இ என்ன வரும்? ஐ கேன் சே தட் இட்ஸ் ஏ காஸ் தீட்டா. ஏ காஸ் தீட்டாவோட மீனிங் என்னென்னு பாருங்களேன், இந்த மாதிரி வந்துடும். அதாவது இந்த ஏரியாவோட ப்ரொஜெக்ஷன், இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அதுவும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஏரியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ். இது தான் ஏ காஸ் தீட்டான்னு எடுத்தாச்சு. அப்போது இ ஏ காஸ் தீட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இ ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ். ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இ ஏ காஸ் தீட்டாவை மேத்தமெட்டிக்கல் எப்படி எழுத முடியும்னா இ வெக்டர் டாட்டட் ஏ வெக்டர் எழுதிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிஃபைன் த ஃப்ளக்ஸ். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு போச்சு அப்படின்றதோட கவுண்ட்டும் தான் அது. அதை கெட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஏரியாவோட காம்பனண்ட்டை நான் எழுதிட்டேன். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஏ காஸ் தீட்டா. ஸோ இந்த ஏ காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் என்னது, ஃப்ளக்ஸ். இதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸஸ்க்கு ஒரு ஓப்பன் சர்ஃபேஸஸ்க்கு நம்மளால் ஃப்ளக்ஸை ஈஸியாக டிஃபைன் பண்ணிட முடியும். ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பில் ஏரியாஸ் இல்லாமல் ஒரு கவுடு சர்ஃபேஸஸாக ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸஸாக இருக்குன்னா அப்போது வி கேன் யூஸ் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா இது வழியாக பாஸ் ஆகிட்டு போகக்கூடிய ஃப்ளக்ஸை நான் மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மெஷர் பண்ணலான்னு பாருங்கள். இட்ஸ் இர்ரெகுலர் சர்ஃபேஸ், இதுக்கு ஒரு சிங்கிள் ஏரியா வெக்டரை டிஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஈச் அண்ட் எவரி பேட்ச் ஏரியாஸும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பயன் பண்ணியிருக்க போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸஸை பொறுத்தவரை இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்மால் பேட்ச் ஏரியாவை பிரிச்சுக்கலாம். இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியாவோட வேல்யூ டிஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த டிஏ வெக்டர் டைரக்ஷன். ஓகே, அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல கூடிய பேட்ச் ஏரியாவோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இட்ஸ் எ டிஏ. அப்போ ஈச் அண்ட் எவரி டிஏவோட காம்பனண்ட் அலாங் த இ போட்டிங்கன்னா என்ன வந்துடும், டிஏ காஸ் தீட்டா, டிஏ காஸ் தீட்டா அண்ட் டிஏ காஸ் தீட்டான்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டையும் ஓகே அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே யூ வில் பி கெட்டிங் த ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியா வழியாக பாஸ் ஆன எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட கவுண்ட் ஒன்று வேணும்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் கூடிய ஏரியாவோட காம்பனண்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இது இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியா வழியாக மட்டும் பாஸ் ஆன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்னோட கவுண்ட்டும். அப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் வழியாக போன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட கவுண்ட்டும் வேணும்னா ஐ ஷுட் இன்டகிரேட் இட். ஸோ இது இன்டகிரேட் பண்ணப்போ ஐ கேன் கெட் த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ தட் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பிளேன் ஃபிகர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கெட் பண்ண முடியும். ஒரு கவுடு சர்ஃபேஸஸ்க்கு இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸை கெட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸோட லிட்ரல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் passing through the surface. Kept perpendicular. Kept perpendicular to the electrical field direction. So இது தான் ஃப்ளக்ஸுக்கான definitions. Is it possible for you to understand this guys? Okay, உங்களுக்கு once எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அண்ட் நம்ம காஸ் லாவையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். Now we will discuss the Gauss law. ஓகே, இப்போ நம்ம காஸ் லாவுக்கு வந்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் Qன்ற ஒரு சார்ஜ், ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐசோலேட்டட் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஸ்பேஸில் இது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் லைன்ஸை உருவாக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்டாக? அப்போ ஒரு ஐசோலேட்டட் சார்ஜிலேருந்து டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எமினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காஸ் லா சொல்லுது. ஸோ ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் Qலேருந்து டோட்டலாக 1/ε டைம்ஸ் ஆஃப் Q, which means Q/ε டைம். ஸோ இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் தான் ஒரு ஐசோலேட்டட் சார்ஜிலேருந்து மொத்தமாக வெளியே வருது அப்படின்னு சொல்கிறது தான் காஸ் லா.
புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்ட் மெஷர் பண்ணிங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு வரேன்னா அப்போ ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ்லேருந்து டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே வந்திருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் காஸ் லா. ஸோ அப்போ இது வந்து ரிகார்ட்லஸ் ஆஃப் த சர்ஃபேசஸ். ஓகே, நீங்கள் இந்த ஐசோலேட்டட் சார்ஜை நீங்கள் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளே வைக்கலாம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளே வைக்கலாம், டசன்ட் மேட்டர். ஒரு ஐசோலேட்டட் சார்ஜிலேருந்து டோட்டலாக இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் காஸ் லா. இந்த காஸ் லாவை நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ், ஒரு கியூன்ற ஐசோலேட்டட் சார்ஜ். இந்த ஐசோலேட்டட் சார்ஜ்லேருந்து டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் உண்மையிலேயே வெளியே வருது அப்படின்றத மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அந்த ப்ரூஃப் வந்து காஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஐசோலேட்டட் சார்ஜ்லேருந்து ஒரு 6 தூரம் தள்ளி ஒரு இமேஜினரியான ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நான் வரைஞ்சிக்கிட்டேன். நான் சூஸ் பண்ண இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஃபார்மில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ஸ்பெரிக்கல் ஃபார்மில் தான் எப்போயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த க்ளோஸ் சர்ஃபேஸை நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பட் ஒரு ஐசோலேட்டட் சார்ஜை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ரேடியல் டைரக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இந்த க்ளோஸ் சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரேடியலி அவே டைரக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இஸ் இட் ரைட்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க போகுது. அண்ட் நான் ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன். ஸோ தட் நான் இப்போது எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து உருவாகக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்டை நான் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேட்ச் ஏரியா நான் கன்சிடர் பண்ணுறேன்னா அந்த பேட்ச் ஏரியாவோட ஏரியா வெக்டர் இது தான். இட்ஸ் எ டிஏ வெக்டர். அப்போ இ வெக்டர் நேரத்தில் இப்படி இருக்கு, டிஏ வெக்டரும் அதே டைரக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இ வெக்டருக்கும் டிஏ வெக்டர் கிடைப்பட்ட ஆங்கிள் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சிமிலர்லி இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா இந்த பேட்ச் ஏரியாவோட வெக்டர் இது தான் டிஏ வெக்டர். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏரியா வெக்டரும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வெக்டரும் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை கன்சிடர் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ்லையும் இ வெக்டரும் ஏரியா வெக்டரும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் வி டோன்ட் ஹாவ் டு போதர் அபவுட் த ஆங்கிள் பிட்வீன் த இ அண்ட் ஏ எனிமோர். இந்த பர்பஸ்க்காக தான் நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம காசியன் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ்ன்றது ஒரு ரியல் சர்ஃபேஸாக இருக்கலாம், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபிசிக்கல் சர்ஃபேஸாக இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல் சர்ஃபேஸாக இருக்கலாம். இந்த எல்லா அது இது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். பட் இந்த கேஸுக்கு நான் காசியன் சர்ஃபேஸை ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிட்டனால ஐ ஹாவ் சம் ஆடட் அட்வான்டேஜ். அதை நான் இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன். இஸ் இட் ரைட்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் எடுக்கிறனால எனக்கு இயும் ஏவும் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்லையும் சேம் டைரக்ஷனில் இருக்க போகுது. அப்போ எனக்கு இந்த இமேஜினரி சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியே வருது அப்படின்றது எப்படி கெட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் see that இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியா வழியாக மட்டும் வந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் d5. ஸோ d5 equal to E வெக்டர் டாட்டட் DA வெக்டர். ஓகே, அண்ட் இயும் டிஏவும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இ டிஏ காஸ் தீட்டான்னு எழுதணும். பட் இக்கும் டிஏ கிடைப்பட்ட ஆங்கிள் 0வாக இருக்கிறதுனால இதை இடிஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் என்னது d5. இந்த ஸ்மால் பேட்ச் ஏரியா வழியாக மட்டும் வந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைனோட கவுண்ட் என்னது d5. பட் நமக்கு டோட்டல் ஸ்பியரையும் பெனட்ரேட் பண்ணிட்டு வந்த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்ட் வேணும். ஸோ அதை கெட் பண்ணுறதுக்கு ஐ கேன் இன்டெகிரேட் இட். இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் ஓகே இந்த சோர் சார்ஜ்லேருந்து சேம் 6 தூரம் தான் தள்ளியிருக்கு. இஸ் இட் ரைட்? எஸ், நான் இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸும் இந்த சோர் சார்ஜ்லேருந்து சேம் 6 தூரம் தான் தள்ளியிருக்கு. அப்போ இங்கே கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து என்ன இருக்க போகுது, இங்கே என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், அதுதான் இங்கேயும் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தும் ஐடென்டிக்கலாக இருக்குது. இஸ் இட் ரைட்? அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிக்கலாக இருக்கிறனால கான்ஸ்டண்ட்டாக ஈயோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால ஐ கேன் டேக் இட் அவுட் சைட் ஆஃப் த இன்டெகிரேஷன் சின்ஸ் E is a constant. ஓகே, ஸோ அப்போ வெளியே எடுத்துகிட்டு டிஏவை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அண்ட் நம்ம இங்கே பண்ண போகிற இன்டெகிரேஷன் வந்து ஓவரால் த என்டையர் சர்ஃபேஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம், என்டையர் க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதனால நான் இங்கே இந்த சிம்பிள் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த சிம்பிளோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a closed surface இன்டெக்ரல்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஓவரால் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச் ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டே வர போகிறோம். அந்த ஒவ்வொரு பேட்ச் ஏரியா வழியாகவும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது அப்படின்றத ஆட் பண்ணிட்டே வர போகிறோம். அதுதான் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எமினேட்டிங் அவுட் ஆஃப் த சார்ஜ். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஈக்கு படம் என்ன போட முடியும்னு பாருங்கள். சி இந்த பாயிண்ட் ரைட், இந்த சார்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஆறுன்ற தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து ஆறுன்ற தூரம் தள்ளி இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? I can write 1 by 4 pi epsilon naught q by r square எழுதிக்கலாம் க்கு பதிலா. Is it right? And multiplied by dA, d ஓட இன்டகிரேஷன். சரி, இந்த ஒவ்வொரு dA வாட் நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச் ஏரியாவை ஆட் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா ஈவென்ச்சுவலி நான் இந்த டோட்டல் காஸின் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியாவும் எனக்கு என்ன கிடச்சிரும். ஸோ இந்த காஸின் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்னு பாருங்களேன், q by 4 pi epsilon naught r squared. இதை இன்டெகிரேட் பண்ணி முடிக்கிறப்போ I'll be getting what? ஒரு சர்ஃபேஸோட ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? இட்ஸ் a 4 pi r squared. Is it right? ஸோ 4 pi r squared வந்துடும். இந்த 4 pi இந்த 4 pi இந்த r squared இந்த r squared will get cancelled. I will having a q by epsilon naught. அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த காஸின் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கும்னா திஸ் many நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வந்திருக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த சார்ஜிலேருந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எமினேட்டாக இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஸ்பியரை கிராஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரவே முடியும். கரெக்ட்? அப்போது இந்த சார்ஜிலேருந்து எமினேட்டான டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்டே என்னது? q by epsilon naught. ஸோ இது தான் காஸ்லாம் சொல்லியிருந்தது. அது நம்ம மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவும் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே, இதை நான் ஒரு ஆறுன்ற ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணேன் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி இந்த ஆறுன்ற ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 2r ரேடியஸ் உள்ள ஸ்பியர்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணுறேன், அது ஒரு 5r அப்படின்ற ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணனாலும் எனக்கு அப்பையும் இது சேம் டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் கிடைக்க போகுது. பிகாஸ் இதுலேருந்து வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைனோட கவுண்ட் டவுன் நம்ம ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸை அதிகப்படுத்துறதுனால, இந்த சர்ஃபேஸோட க்ளோஸ் சர்ஃபேஸை அந்த இமேஜினரி சர்ஃபேஸை பெருசுபடுத்துறதுனால மாறிடாது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ஸோ இதுதான் காஸ்லாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஐடியா. ஸோ சி காஸ்லா எப்போவுமே அப்ளிகபிள் ஆக்சுவலாக. ஓகே, அந்த காஸின் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரியான ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சர்ஃபேஸோட ஷேப் அது என்ன மாதிரி ஷேப்பில் இருந்தாலுமே காஸ்லா வந்து அப்ளிகபிள். பட் நம்ம இந்த காஸ்லா எப்போவுமே அப்ளிகபிளாக இருந்தாலுமே இது எல்லா டயத்துலையுமே காஸ்லா யூஸ்ஃபுல் கிடையாது. பிகாஸ் காஸ்லாவை யூஸ் பண்ணி நம்மளால் குயிக்காக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெட் பண்ண முடியும். பட் எப்போது அந்த சிஸ்டத்தில் ஒரு சிமெட்ரிக் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா, ஓகே, அதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். பிகாஸ் இந்த சார்ஜில் இருந்து ஒரு ஆறுன்ற தூரத்தில், ஓகே, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்க போது, ஈயோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஸோ இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷனில், அதாவது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் காஸின் சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே ஒரு லைன் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் சார்ஜில் இருந்து ஒரு 6 தூரம் தள்ளக்கூடிய பிளேஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுதுன்னா சேமாக இருக்க போகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரியான ஷேப்பில் நீங்கள் ஒரு காஸின் சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, ஈயோட வேல்யூ 0 ஆகிற மாதிரி ஆர் ஈயோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த சர்ஃபேஸுக்கு காஸ்லா அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஓகே, காஸ்லா உங்களுக்கு குயிக்காக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூவை கொடுத்துரும். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ண காஸின் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த சார்ஜை நான் ஒரு கியூபிக்கல் கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போயும் காஸ்லா இஸ் அப்ளிகபிள். பட் திஸ் டைம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ இது இந்த சார்ஜ் சென்டர் இல்லாமல் ஓரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? இட்ஸ் டிஃப்ரெண்ட். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தே பிளேசஸ் டு பிளேஸ் வெரி ஆகிறதுனால இங்கே நம்ம
டோட்டல் அந்த ஃப்ளக்ஸை கெட் பண்ணுறது ரொம்ப டீடியஸான டாஸ்க். பட் ஈவன் தான் நம்ம கஷ்டப்பட்டு இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணோன்னா இப்போயும் நமக்கு காஸ் லா வந்து அப்ளை ஆக தான் செய்யும். பட் காஸ் லாவை யூஸ் பண்ணுறது இங்கே யூஸ்ஃபுல் கிடையாது. பிகாஸ் நார்மலாக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை கெட் பண்ணுறதை விட இது காஸின் சர்ஃபேஸ் கியூபிக்கல் ஷேப்பில் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை கெட் பண்ணுறது டீடியஸாக மாறிடுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் காஸ் லாவை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, எப்போல்லாம் நமக்கு ஒரு சிமெட்ரிக் சுச்சுவேஷனோ ஆர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரிக் சுச்சுவேஷனோ ஆர் ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் சுச்சுவேஷனோ இருக்கோ ஆர் அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் we can use the Gauss law. ஓகே, அட் அதர் பிளேசஸ் நம்ம சிம்பிளாக நார்மல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணியே ஆர் இன்டகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை ஈஸியாக கெட் பண்ணிடலாம். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இப்போ Q1ன்ற சார்ஜ் இருக்குது, Q2ன்ற சார்ஜ் இருக்குது. இந்த Q1ன்ற சார்ஜை மட்டும் நான் என்க்ளோஸ் பண்ணி காஸின் சர்ஃபேஸை சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? அண்ட் இப்போது எனக்கு இந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு போன டோட்டல் ஃபீல்டு லைனோட கவுண்ட்டை, டோட்டல் இந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு போன டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைனோட கவுண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சார்ஜோட எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸை மட்டும் ஆட் பண்ணணும்னா ஒன்லி Q1ஓட கான்ட்ரிபியூஷன்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணணும். பிகாஸ் இங்கே Q2 உருவாக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னா, இந்த Q2 உருவாக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சர்ஃபேஸை 2 இடத்துல கட் பண்ண போகுது. ஸோ இங்கேயும் கட் பண்ண போகுது, அகெயின் இங்கேயும் கட் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மால் பேட்ச் ஏரியா எடுக்கிறேன்னா இந்த பேட்ச் ஏரியா வெக்டருக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுது. இஸ் இட் ரைட்? தி சேம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஏரியா கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்ச் ஏரியா தி சேம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு அப்டியூஸ் ஆங்கிள் மேக் பண்ணுது. we know that ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். what is that? flux is equal to E vector dot dA vector, so which is EdA cos theta. அப்போது ஈக்கும் டிஏக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா, ஓகே, டீட்டாவோட வேல்யூ அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஃப்ளக்ஸ் இஸ் பாசிட்டிவ். பட் டீட்டோட வேல்யூ அப்டியூஸாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் இஸ் நெகட்டிவ். அப்போது எனக்கு இந்த சர்ஃபேஸ் வழியாக வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸ் வழியாக உள்ளே போகக்கூடிய ஃப்ளக்ஸ் இது என்னது? நெகட்டிவ்னு ஆயிரும். அப்போ இந்த டோட்டலாக இந்த மாதிரி இந்த அவுட் சைடு இந்த காஸின் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால இந்த சர்ஃபேஸை டோட்டலாக பெனட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்த ஃபீல்டு லைனோட கவுண்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பிகாஸ் இந்த காஸின் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய சார்ஜஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அந்த சர்ஃபேஸஸை 2 பிளேசஸில் கட் பண்ண போகுது. 2 பிளேசஸில் கட் பண்ணுறனால இங்கே ஃப்ளக்ஸோட கான்ட்ரிபியூஷன் நெகட்டிவ், இங்கே ஃப்ளக்ஸோட கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவ். ஸோ இதோட 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போது ஒரு காஸின் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் சார்ஜஸ் எந்த விதத்துலையும் ஓகே டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. ஃப்ளக்ஸ் டோட்டல் அந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு வரக்கூடிய டோட்டல் நெட் ஃப்ளக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஐசோலேட்டட் சார்ஜை ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைனோட கவுண்ட்டும் எதுக்கு ஈக்குவல்? அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண போகிற சார்ஜோட வேல்யூக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இதுதான் காஸ் லா சிம்பிளாக. அப்போ இதை விட்டு வெளியே வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைனோட கவுண்ட்டும் எதுக்கு ப்ரொபோஷ்னல்? இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/ε0. இதுதான் காஸ் லான்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது இந்த சார்ஜை நம்ம ஃபுல்லாக ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணாமல் இப்படி பார்ஷலாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் see that the same சார்ஜை நான் ஒரு ஹெமிஸ்பியருக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அப்போது ஹெமிஸ்பியரை பொறுத்தவரை இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இது என்னது? இட்ஸ் ஓப்பன். ஸோ அப்போ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வழியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா யூஸ் பண்ணலாம்.
என்ன ஐடியா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை ஓகே நம்ம கொடுத்துருக்கூடிய ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி இன்னொரு ஐடென்டிக்கலான ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் நீங்கள் இமேஜினரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஐடென்டிக்கலான ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வழியாக வந்த ஓகே ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன? ஃப்ளக்ஸோட வேல்யூ இட்ஸ் q enclosed by epsilon naught. கரெக்டாக? இந்த டோட்டல் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வழியாக வந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைனோட வேல்யூ இது. ஓகே, பட் இப்போது நமக்கு ஒரிஜினலாக இந்த சர்ஃபேஸ் கிடையாது, ரைட்? இந்த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கிடையாது. அப்போது இதில் ஆஃப் ஆஃப் த ஃப்ளக்ஸ் தான் இந்த சர்ஃபேஸ் வழியாக பெனட்ரேட் ஆகிட வெளியே வரும். ஸோ அப்போது எனக்கு ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இதுனா ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா அதில் பாதியாக இருக்க போகுது. பேஸ் ஆன் சிமெட்ரி கேன் சே தட். ஓகே, டோட்டலாக இதுலேருந்து வரக்கூடிய ஃபீல்டில் என்னோட கவுண்ட் டவுன் ஓகே இதுனா இந்த பர்டிகுலர் பார்ட் ஒரு ஆஃப் த பார்ட் வழியாக மட்டும் வெளியே வரக்கூடிய ஃபீல்டு என்னோட கவுண்டர் என்ன இருக்கும்? இதில் ஆஃப் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ q enclosed by 2 epsilon naught எழுதிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு க்யூபுக்கு அண்ட் அதர் ஃபிகர்ஸ்க்கு நீங்கள் எழுத முடியும். ஓகே, ஐ வில் ரைட் தட் ஆல்சோ, ஜஸ்ட் see that. இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. சி, இந்த சார்ஜை ஒரு கியூபோட ஒன் ஆஃப் த கார்னரில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஒரு கியூபோட ஒன் ஆஃப் த கார்னரில் இந்த சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த சார்ஜினால் உருவான ஓகே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த கியூபை மட்டும் பெனட்ரேட் பண்ணிட்டு போன நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. அதாவது புரியுதா என்ன சொல்கிறேன்? ஒரு கியூப் இருக்குது, கியூபோட கார்னரில் ஒரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜ் உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த கியூபை மட்டும் பெனட்ரேட் பண்ணிட்டு போன ஃப்ளக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்படின்னா அதை எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அகெயின் இங்கே கொடுத்துக்கூடிய ஷேப் மாதிரி லாட் ஆஃப் ஐடென்டிக்கல் ஷேப்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அந்த சார்ஜை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஓகே, அது எப்படி அப்போ அந்த சார்ஜை ஃபுல்லாக எப்படி என்க்ளோஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் see that. அப்போ இங்கே ஒரு கியூப் நான் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அண்ட் இங்கே ஒரு கியூப் நான் வரைஞ்சிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு கியூப் நான் வரைஞ்சிக்கலாம். ஸோ அண்ட் இதே மாதிரி இன்னமும் இந்த சார்ஜுக்கு முன்பக்கம் எப்படி இருக்குது? ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ முன்னாடியும் இதே மாதிரி ஒரு 4 கியூப் வரைஞ்சிக்கலாம். அகெயின் சி, அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை கியூப் தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 கியூப் தேவைப்பட்டிருக்கு. அந்த சார்ஜ் அந்த கார்டில் வச்ச சார்ஜை கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐ நீட் அட் த 8 ஹோல் கியூப்ஸ். அப்போ ஒரு கியூப் வழியாக மட்டும் பாஸ் ஆன ஃப்ளக்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 8 கியூப் வழியாகவும் பாஸ் ஆக போகிற டோட்டல் ஃப்ளக்ஸ் பாருங்கள். த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த 8 கியூப்ஸ் நமக்கு தெரியும் என்னது? இந்த 8 கியூப்ஸும் இந்த சார்ஜை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்போ இந்த 8 கியூப்ஸ் வழியாகவும் பாஸ் ஆக போகிற டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ q enclosed by epsilon naught. அப்போ the flux passing through the single cube என்ன வரும்? இட்ஸ் எ q enclosed by 8 epsilon naught வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கியூபோட கார்னர்லையோ ஒரு கியூபோட ஒன் ஆஃப் த ஃபேஸ்லேயோ சார்ஜஸை ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சார்ஜஸ்னால அந்த பர்டிகுலர் கியூப் வழியாக மட்டும் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்றத உங்களால் கெட் பண்ண முடியும். நான் இன்னொரு கேஸையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தி சேம் சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் டைம் இது வந்து ஒரு கியூபோட ஒன் ஆஃப் த ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சார்ஜை இந்த கியூபில் ஒன் ஆஃப் த ஃபேஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சார்ஜஸ்னால இந்த
கியூப் வழியாக மட்டும் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் இந்த சார்ஜ் உருவாக்கக்கூடிய ஃபீல்டு லைன்ஸில் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் இந்த பர்டிகுலர் கியூப் வழியாக மட்டும் பாஸ் ஆகுன்றத கொஸ்டினை கேட்குறாங்கன்னா அகெயின் இதே மாதிரி ஐடென்டிக்கல் கியூப்ஸால் இந்த சார்ஜை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ கியூப்ஸ் தேவைப்படுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that இந்த சார்ஜை நான் ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணணும்னா ஐ நீடட் only one more cube. ஸோ இந்த சார்ஜ் ஃபேஸில் இருக்கிறதுனால இந்த சார்ஜை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரே ஒரு கியூப் தான் தேவைப்பட்டது. அப்போது டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த சார்ஜ் ஃபுல்லாக என்க்ளோஸ் ஆனனால த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த 2 cubes என்ன வரும்? இட்ஸ் a cube enclosed by epsilon naught. அப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ தி சிங்கிள் கியூப் என்ன வரும்? ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ தி சிங்கிள் கியூப் இஸ் ஈக்குவல் டு q enclosed by 2 epsilon naught வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக அந்த பர்டிகுலர் க்யூப்ஸ் வழியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பெனட்ரேட் ஆகிட்டு போகுது அப்படின்றத இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம மோர் எலாபரேட்டாக பார்க்கலாம்.